வளகாப்பு வளையல் 7 கலர் வரும். ஜிகினா இருக்காது. குழந்த பிறக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் போகும் தவிர சாப்பிடும்போது கொள்ளும்போது ஜிகினா கொட்டாது. சவுண்டு நல்லா கேட்கும். இது பாரம்பரியமாக நம்ம ஆளுங்க எல்லோரும் போடுற வளையல். ஆனால் இப்போ வர சில கஸ்டமர்லாம் வந்து ரெயின் ட்ராப் இருக்கா, ஹார்ட் இருக்கா, லீஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பச்சை சிவப்பு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா அப்படின்னா தாவைக்காய் கலராம் பச்சை சிவப்பு, அதில் தான் வளகாப்பு போடணுமா. இது இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுனே தெரில. சிகப்பு கலர் வளையல் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த மஞ்சள் கலர் வளையல் அதெல்லாம் வந்து ஐயோ எங்களுக்கு மஞ்சளே வேணாங்க, இது மாரியாத்தா கலர் மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது லாவெண்டர் இருக்கா, பிங்க் இருக்கா, டார்க் மெரூன் இருக்கா, இப்படி தான் கேட்பாங்க. இப்போ வந்து மஞ்சள் சிவப்பு மட்டும் கேட்குறாங்க, சமயபுரத்துக்கு மாலை போடுற மாதிரி. இப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு கட்சியோட இதாக தெரியுது, கலரு தெரியல. அந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இப்போ வளையல் கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்கன்னு காமிக்கணுமா. நீங்கள் எந்த கலர் வேணால் போட்டுக்கோங்கம்மா, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ஜிகினா இல்லாமல் போடுங்க. வளையல் எது போட்டாலும் ஸ்டோன் இருக்கக்கூடாது, ஜிகினா ஜமிக்கி இதெல்லாம் இருக்கக்கூடாது வளகாப்பு போடுற பொண்ணுக்கு. ஏன்னா அது ஒரு 3 மாதம் கையில் போட்டிருக்கிற வளையல். சாப்பிடும்போது கொள்ளும்போது அது ஜிகினா சாப்பாட்டில் விழுவும், அது வயிற்றுக்குள்ளே போகும். வயிற்றில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கும் பாதிக்கும். அதனால் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஏதாவது குறை இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.